தொலைக்காட்சியானது 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து சிறப்பாக மக்கள் பணியாற்றி வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உள்ளூர் செய்தி முதல் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொடுப்பதில் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நிகர் சத்தியம் தொலைக்காட்சியே தான். சிறப்பாக செய்திகளை யாருக்கும் அஞ்சாமல் உண்மையை உறக்கச் சொல்கின்ற ஒரு தொலைக்காட்சி என்றால் அது சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான். அந்த அளவில் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற இந்த தொலைக்காட்சி 15வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, கடந்த 2 ஆண்டு காலமாக பூமியை காக்கும் திருவிழா என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் மரக்கன்றுகள் நட்டதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து வளர்த்து அதை மிகப்பெரிய மரமாக்கும் வரை தொடர்ந்து அதை பணியாற்ற வேண்டும் என்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்துவது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்று சொல்லி விவசாயிகளுடைய குறைகளை அரசின் கவனத்திற்கும் உலகின் கவனத்திற்கும் எடுத்து சென்று விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தமிழகத்தின் முதன்மை காட்சி செய்தி ஊடகங்களில் ஒன்றாக திகழும் சத்தியம் தொலைக்காட்சி 15வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியம் தொலைக்காட்சி காட்சி செய்தி ஊடகங்களில் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற நிர்வாகத்தினருக்கும் அதன் ஊழியர்களுக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சத்தியம் தொலைக்காட்சி வாழ்வில் 14 ஆண்டுகளை முடித்துக்கொண்டு 15வது ஆண்டில் வெற்றியோடு அடியெடுத்து வைப்பதை நான் மனமகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிக போட்டியுள்ள ஒரு ஃபீல்டாக இன்றைக்கு ஊடகங்கள் மாறியிருக்கிறது. இதில் செய்திகளை யார் முந்தி தருவது என்பதில் போட்டி அதிகம் இருக்கிறது. சத்தியம் டிவியில் செய்திகளை காய்த்தல் உவத்தல் இன்றி, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல், இந்த கட்சிக்கு சாதகம் அந்த கட்சிக்கு எதிர்ப்பு என்று இல்லாமல் நடுநிலையோடு நின்று பல செய்திகளை வெளியிடுவதில் நான் பாராட்டுகிறேன். ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒரு கொள்கை ஒன்றிருக்கும், அதில் நான் மாறுபடவில்லை. ஆனால் அதையே முழு நேரமாக ஒளிபரப்புவது என்பது யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஆகையால் சத்திய டிவியில் அரசியலை மீறியும் சில வேறு நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டுவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். எனவே போட்டி நிரம்பி பெரும் பணக்காரர்கள் நடத்துகிற ஊடகங்கள், சாதாரணமாக நடத்துகிற ஊடகங்கள், இவையெல்லாம் ஊடகங்களில் இருக்கிற பொழுது இது சத்திய டிவி தான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற காரணத்தால் இது 14 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. இந்த 14 ஆண்டுகளில் அது சந்தித்த எதிர்ப்புகள், மேடு பள்ளங்கள் ஏராளம். ஆனாலும் சத்தியத்தோடு நடந்த காரணத்தால் இது வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு என் வாழ்த்துக்கள். மேலும் இது வளர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.